ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் ஊடாக இன்றைய தினம் இலங்கையின் கல்வி சீர்திருத்தங்கள் பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே இலங்கையின் தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் 2020 தொடக்கம் 2030 தேசிய கல்விக் கொள்கை கட்டமைப்பின் கீழ் 21ஆம் நூற்றாண்டின் திறன்கள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்பத்துக்கு முன்னுரிமை அளித்து 2026 முதல் பரீட்சை மைய கல்வியிலிருந்து தகுதி மைய கல்வியை நோக்கி மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இச்சீர்திருத்தங்கள் பாடத்திட்டத்தை இலகுவாக்கல், ஆசிரியர் பயிற்சி மேம்பாடு மற்றும் மாணவர் நலன் சார்ந்த கல்வி முறை ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. முக்கிய கல்வி சீர்திருத்த அம்சங்கள்: கலைத்திட்ட மறுசீரமைப்பு, பாடச் சுமையை குறைத்து நடைமுறைக்கு சாத்தியமான மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மைக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் மாற்றப்படுகின்றன. பரீட்சை முறைமை மாற்றம், காப்போத்த, சாதாரண மற்றும் உயர்தரம் போன்றவற்றுக்கு உள்ள போட்டித்தன்மையை குறைத்து மாணவர்களின் திறன்களை அளவிடும் முறைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. கலை மற்றும் தொழிற்கல்வி, கலை, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதுடன் தொழிற்கல்வி NVQ மற்றும் பொது கல்வியை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சி, 1,00,000 ஆசிரியர்களுக்கு நவீன கற்பித்தல் முறைகள் குறித்து பயிற்சி மற்றும் ஆசிரியர் சேவை நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள். கல்வி நிர்வாகம், அரச பாடசாலைகளுக்கு இடையிலான வள இடைவெளியை குறைத்தல் மற்றும் தரமான கல்வி, சம உரிமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை உறுதி செய்தல். புதிய அணுகுமுறை, 5 பிரதான தூண்களின் கீழ் பாடத்திட்டம், ஆசிரியர் பயிற்சி, உட்கட்டமைப்பு, மதிப்பீடு மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றில் சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இச்சீர்திருத்தங்கள் பொருளாதார சரிவுக்கு பிந்திய இலங்கையின் தேவைக்கேற்ப மாணவர்களை விமர்சன ரீதியான சிந்தனை கொண்டவராகவும் வேலைவாய்ப்புக்கு தயார் நிலையில் உள்ளவர்களாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்கை ஸ்மார்ட் லேர்னிங் உடன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.